அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஸதக்கல்லாஹுல் அலியுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு ஆண் பெண் மையத்துக்களினுடைய ஜனாசா சம்பந்தமான பாடங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சக்கராத்து நிலையில் இருக்கும்போது என்ன செய்யறது அப்படிங்கிறது முதல் பகுதியாக இன்றைய பாடத்தில் நாம் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. ரவாஹு அபு தாவூது. யாருடைய இறுதி வார்த்தை, கடைசி சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹுவாக ஆகிவிடுமோ அவர் சொர்க்கத்தில் நுழைவாரு. லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், இறந்துவிடும் நிலையில இருக்கிறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி கொடுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, மரணத்தினுடைய அந்த நிலை இருக்கிறதே, சக்கராத்துடைய நிலை, உண்மையிலேயே ரொம்ப அது கைசேதமான நிலை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தை நல்ல முடிவா இருக்கணும்னு துவா செஞ்சிருக்கிறாங்க, துவா செய்ய சொல்லி இருக்கிறாங்க. ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு முத்தகீன்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்றதை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய மௌத்தினுடைய கடைசி நேரத்தை லேசாக்கணும். மௌத்துடைய நேரத்துல கடைசி வாரத்தை லா இலாஹ இல்லல்லாஹுவா இருக்கணும். எனவே ஷைத்தான் சும்மா அதை சொல்ல விட மாட்டான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நோயாளியை நர விசாரிக்க போனாங்கன்னா, அவங்க சக்கராத்து நிலையில இருக்கிறத பார்த்தா அந்த கஷ்டத்தை பார்ப்பாங்க. இவங்க சக்கராத்துல இருக்காங்கன்னு கவலையோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க முகம் வாடி போயிடும். வீட்டினர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு உணவு கொடுத்தா கூட அந்த உணவை சாப்பிட மாட்டாங்களாம். இந்த உணவை தடுக்கிற ஒரு பொருளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். நோயாளியுடைய அந்த சக்கராத்துடைய நிலை இருக்கிறதே. எனவே அப்பா அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை பேசணும், தீய விஷயங்களை பேசக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, சொத்தை எப்படி பிரிக்கிறது, இப்படிலாம் வாழ்ந்தாரு, இப்படி போயிட்டாரு, இப்படி தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். எனவே மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவ ஓதணும் அப்படிங்கிற அந்த ஹதீஸை ஞாபகத்தில் வைக்கணும். மரண நிலையில் இருக்கிறவங்க சூரா யாசீனை ஓதுங்க, சக்கராத்துடைய நிலை லேசாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே மரணத்தினுடைய அந்த நிலையில ஷைத்தான்கள் ஊசலாட்டத்தை போட்டுருவானா. ரெண்டு பக்கமும் ரெண்டு ஷைத்தான்கள் உட்காந்துக்குவான். அத்தாவை போல அம்மாவை போல, பெரிய மகனே உனக்காக நான் இருந்தேன், உங்களோட பாசமாக இருந்தேன், உன்கிட்ட நான் ரொம்ப அன்பா இருந்தேன், நான் கிறிஸ்துவ மதத்துல தான் இறந்திருக்கிறேன், கிறிஸ்துவ மதம் தான் மேலானது அப்படின்னு சொல்ற தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தாய் சொல்லுவானா, இன்னொரு ஷைத்தான், என் மார்பல உனக்கு கஸ்தூரி கிடைச்சிச்சு, என் இடம் உனக்கு பாதுகாப்பான வீடா இருந்துச்சு, என் தொடை உனக்கு தலையணையா இருந்துச்சு, நான் யூத மதத்துல தான் இறந்து போயிட்டேன், அதுதான் எல்லா மதத்தையும் விட சிறந்தது அப்படின்னு என்ன செய்வானா இப்லீஸ் சொல்லுவான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அடியானுடைய மூச்சு நரம்புகள் அடங்குற அந்த நேரத்துல, மூச்சு வாங்குற அந்த சூழ்நிலையில சோதனையில சிக்கி இருப்பான் மனுஷன். இப்லீஸ் தன்னுடைய வேலையாட்களை அவனுக்கு பக்கத்துல உட்கார வச்சு அவன்கிட்ட உன்னுடைய உறவினர்களுடைய வடிவில் மனுஷா இந்த இறந்து போற நிலையில இருக்கிற, உனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் இந்த நிலை இருந்திருக்குது, அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதமான யூத மதத்துல தான் இறந்துருக்கிறாங்க, நீயும் யூதனாயிடு அப்படின்னு என்ன செய்வானா அவனை சொல்லுவானா. அதை மறுத்த உடனே இன்னொருத்தே வருவான், அவன் கிறிஸ்துவனான இறந்துடு, ஈசா நபியினுடைய அந்த மதம் இருக்குதே, மூசா நபியினுடைய மதத்தையே அது மழுங்கடிச்சிருச்சு, எனவே நீ ஈசாயி மதத்துல இறந்து போயிடு, கிறிஸ்துவனாயிடு அப்படின்னு அவன் சொல்லுவானா. இப்படி பரேஷான் ஆகக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க. எனவே நம்ம பெற்றோர்கள், நமக்கு முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், தாதிகள், தாதாக்களை நல்ல நிலையில மௌத்தாக்குறதுக்கு நாம உதவி செய்யணும். அன்பிற்குரியவர்களே, மாணவ கண்மணிகளே, சகோதரர்களே, எனவே நாம
யாருக்கு அல்லாஹ் நல்ல முடிவாக்கிட்டானோ ஜிப்ரையில் அங்கே அனுப்புவான், அந்த மலக்குகளை விரட்டி விட்டுருவான். அதே மாதிரி தான் இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹியுடைய மகன் சொல்றாங்க, அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி மரண நேரத்துல இருந்தாங்க. தாடைகள்லாம் கட்டுறதுக்கு ஒரு கையில துணியை வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு வேர்த்து வடிஞ்சிச்சு. லாபோதன் இல்ல தூரப்போன்னு சொன்னாங்க. பல முறை இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தந்தையே ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்ற உடனே ஷைத்தான் எதிரில் வந்து உட்காந்துக்கிட்டு பல்லுல விரல வச்சுக்கிட்டு நிக்கிறான். அகமதே இப்ப நீ சிக்கிக்கிட்ட அப்படின்டா. இல்ல நீ தூர போயிருன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன அந்த தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே மரணத்தினுடைய நிலை இருக்கிறதே ரொம்ப கைசேதமான நிலை. அந்த நேரத்துல நாம் என்ன செய்யணும்? உட்காந்து லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லான்னு ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்படி லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லன்னான்றதை ஞாபகப்படுத்தணும். ஒரு தடவை அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதோட நாம என்ன செஞ்சிடணும்? விற்றணும். மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது. அருகில இருந்து அவங்களுக்காக யாசீன்களை நாம அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கணுங்கிறத பார்க்கிறோம். உண்மையிலேயே மரணத்தினுடைய நிலை இருக்குதே, ஒரு ஹதீஸ்ல வருது, வாளை கொண்டு வெட்டுவதை விட, ரம்பத்தால் அறுப்பதை விட, கத்துரிக்கோளால் துண்டு துண்டாக வெட்டுவதை விட மரணத்தின் கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும். மரணத்தினுடைய கஷ்டத்தை பற்றி நபிட்ட கேட்கப்பட்டுச்சு. மிக குறைவான கஷ்டமான மரணத்தினுடைய நிலை என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய புகுத்தப்பட்ட முள் நிரம்பிய ஒரு கிளை, அதுல இழுத்தா உடலை கிழிக்காம எப்படி வெளியே வராதோ அப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு துணி முள்கல்ல மாட்டிக்கிச்சுன்னா அதை இழுத்து சரியான முறையில நல்ல முறையில் எடுக்க முடியாது. அது மாதிரி உடம்புல இருந்து ரூஹ் போகையில இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அன்பிற்குரியவர்களே. அதே மாதிரி மரண வேலையில அடியான மலக்குள் மௌத்து ரொம்ப பலமா பிடிச்சு அமுக்குறாங்க. பயந்துகிட்டே தன்னுடைய நிலையை மறந்த நிலையில காடு வனாந்தரங்களின் பக்கம் அவன் ஓடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே மௌத்தினுடைய அந்த நிலை இருக்கிறதே ரொம்பவும் கஷ்டமானது. புஜாஅத்தில் மவுத், திடீர் மரணம் இருக்கிறதே, அது முஃமின்களுக்கு ரஹ்மத்தா இருக்குதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே திடீர் மவுத்தை பற்றி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. அதன் காரணமாக அவர்களுடைய அந்த சிரமங்கள்ல இருந்து லேசாக அவர்களுடைய ரூஹ் போயிருச்சு அப்படின்னு தான் நாம நம்ப வேண்டியது இருக்குது. எனவே மரணத்தினுடைய அந்த வேதனைகள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். மரணத்தினுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எனவே பரக்கத்தான மௌத்து அப்படிங்கிறது உண்மையிலேயே திடீர் மரணங்கள் இருக்கிறதே, அது காஃபிர்களுக்குத்தான் கவலையை தரும். ஆனா நல்லவர்களுக்கு முஃமின்களுக்கு அது ரஹ்மத்து, ரேசான முறையில உலகத்திலிருந்து அவங்க விடுதலை அடைஞ்சிடுறாங்கிறத மீண்டும் நான் உங்களுடைய கவனத்துல கொண்டு வரேன். அதே மாதிரி காலரா நோயில இருக்கிறவங்க ஷஹீதாகி போறாங்க. நீர்ல மூழ்கி இறக்குறவங்க தற்போது கூட இலங்கையில என்ன செஞ்சிருக்கிறாங்க? நீர்ல மூழ்கி இறந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் ஷஹீதுகள். வயிற்று வலியில இறந்து போறவங்க, நெருப்புல இறந்து போறவங்க, இன்னைக்கு எங்கிட்டு பார்த்தாலும் நெருப்பு அதுல இறந்து போயிடுறாங்க. இவங்களெல்லாம் ஷஹீது. சுவர் இடிந்து வீடு இடிந்து விழுந்து மரணம் அடையக்கூடியவங்க, இவங்களும் ஷஹீது. பிரசவ வேதனையில இறந்து போகக்கூடிய பெண்ணும் ஷஹீதுடைய மருத்தபாவை அடைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மரணத்து நேரத்துல தற்செயலாக குஃப்ருடைய வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை பத்தி நம்ம பெருசா பேசிக்க வேண்டியதில்லை. அதை வெளியில பிரச்சாரமும் செய்ய வேண்டியதில்லை. அதை நாம ஒதுக்கி தள்ளிட்டு நாம என்ன செய்யணும்? அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா மரணத்தின் நேரத்துல அது அவருக்கு மன்னிக்கப்படும் என்பதை நாம் விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அந்த தகவலை நாம கேள்விப்பட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி மி முசீபத்தி வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இறந்த அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க. யமன் தேசத்து இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லியிருக்கிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடமிருந்து நாம வந்தோம், மீண்டும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி போயிடுவோம். இறைவா, இந்த முசீபத்துல இருந்து எனக்கு வெளியேற்றி இதை விட சிறந்ததை எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற பொருள்படக்கூடிய ஒரு அற்புதமான துஆவாக அது இருக்குது. எனவே மௌத்தினுடைய தகவலை கேட்டாலே இந்த துஆவை நாம ஓதணும். மௌத்தான ஒரு இடத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா எல்லா உறுப்புகளையும் சீர் செய்யணும், எல்லா உறுப்புகளையும் சரி செய்யணும். உடலை விட்டு ரூஹ் பிரிஞ்சதுமே பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நிதானமாக பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லா அப்படிங்கிற அல்லாஹுவின் பெயராலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கப்படியும் இவருடைய கண்களை மூடுகிறேன் என்கின்ற துஆவை ஓதி
மையத்தோட கண்களை முதல்ல மூடிடணும். மரத்துடைய மையத்துடைய 2 கைகளையும் விழாப்புறமாக நேரா நீட்டி வைக்கணும், கால்களை நேரா நீட்டி வைக்கணும், சேர்த்து ஒன்னாக்கி வச்சிடணும். அது எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துல எல்லாமே உளமாட்டமா இருக்கும், லூஸா இருக்கும். அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சரி செஞ்சு நேராக்கிடணும். வாய் திறந்த நிலையில இருந்தா நாடியிலிருந்து தலை வரைக்கும் என்ன செய்யணும், ஒரு கயிறு ஒரு துணியை வச்சு அதை கட்டிக்கிறணும். அதே மாதிரி 2 கால் பெருவிரல்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி அல்லாஹும்ம யஸ்ஸிர் அலைஹி அம்ரஹு வஸஹில் அலைஹி மா பஅதஹு வஅஸ்இதுஹு பிலிகாயிக வஜஅல் மா ஹரஜ இலைஹி கைரம் மிம்மா ஹரஜ மின்ஹு. யா அல்லாஹ், இவருடைய காரியங்களை லேசாக்கி வைப்பாயாக, எல்லா காரியங்களையும் இவருக்கு சுலபமாக்கி வைப்பாயாக. உனது லிகா மூலம் இவருக்கு என்ன செய்யி, இவனுடைய சந்திப்பின் மூலம் இவர் புரட்டப்பட்டிருக்கிறாரோ அதை விட நர்பாக்கியசாலியாக இவரை உங்ககிட்ட சென்றடைய செய்யி, இவர் போற இடத்த நர்பாக்கியசாலிகளினுடைய இடத்துல ஆக்கி வையி, அதாவது உலகத்துல இருந்து ஆகிரத்தை இவருக்கு சிறந்ததாக்கி வையிங்கிற துவாவை அவருக்கு ஓதணும். அதற்கு அப்புறம் தான் கசப்பு மாற்றுதல் அப்படிங்கிற அந்த விஷயங்களை செய்யணும். முதல்ல அங்க இருக்க வேண்டியவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லான்னு சொல்லி கண்களை மூடுவது, மையத்துடைய 2 கைகளை விழாப்புறமா நீட்டி வைக்கிறது, காலை நீட்டி வைக்கிறது, வாய் திறந்திருந்தா அதை மூடி வைக்க முயற்சி செய்யறது, 2 பெருவிரல்களையும் ஒன்னாக்கி வைக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த துவாவை ஓதி அவங்களுடைய அந்த காரியத்தை லேசாக்குறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல கசப்பு மாற்றுதல் இது சம்பந்தமான விளக்கங்களை பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காரியங்களை லேசாக்கி நம்முடைய மரண நேரத்தை அல்லாஹ் நேசாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.